Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜெயமோகனின் இரவு அத்தியாயம் 6. வெளியே மூக்கர்ஜியின் உரத்த குரல் ஒலித்தது. நான் வெளியே சென்றபோது நில ஒளியில் மூவரும் கூடி நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். மூக்கர்ஜி மேனனை விடவும் அரையடி உயரம். அவரது குர்தாவை சராசரி உயரமுள்ள ஒருவர் அணிந்தால் அது பாதிரிமார் அங்கி போல் ஆகிவிடும். எதையுமே மிதமிஞ்சிய ஆர்வத்துடன் கையசைவுகளுடன் பேசுபவர். வாழ்நாள் முழுக்க தன்னை விட குள்ளமானவர்களிடம் பேசியதனாலேயே சற்று குனிந்து பேசுபவர்களாக ஆகிவிட்டிருந்தார். தோள்களுக்கு பின்னால் ஒரு சிறு கூனல். நான் அருகே சென்றபோது, ஒன்று சொல்கிறேன், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் ஒரே உண்மையான நிறம் சிவப்பு தான். மற்ற நிறங்கள் எதிலும் உயிரே இல்லை. சிவப்பில் மட்டும்தான் உயிர் இருக்கிறது. உயிர் என்றால் அது எரிய வேண்டும். தீ மாதிரி, ரத்தம் மாதிரி. இதோ வந்துவிட்டார் என்றபின் என்னிடம், என்ன முகம் பதறி போயிருக்கிறது? என்னுடைய பேச்சை கேட்டாலே இப்படி பயப்படுகிறாய்? என் ஓவியத்தை பார்த்தால் என்ன ஆகும் என்றார் சிரிக்காமல். நான் பலவீனமாக புன்னகை செய்தேன். கமான், லெட்ஸ் ஹேவ் எ மூவ். பேசிக்கொண்டே நடந்து குடிசைகளை கடந்து உள்ளே சென்றோம். உயரமான ஒரு வட்ட வடிவ குடிசைக்கு வாசலில் விளக்கொளியில் செவ்வண்ணத்தில் ஒளிவிட்ட திரைச்சீலை தீக்கொழுந்து போல கடற்காற்றில் படபடத்தது. குடிசைக்குள் பெரியதோர் தீக்குண்டம் எரிவது போல், அந்த தீக்குள் புகுவது போல் முகர்ஜி உள்ளே சென்றார். என்னிடம், கவின், திஸ் இஸ் மை ஸ்டுடியோ என்றார். மேனனும் கமலாவும் உள்ளே நுழைந்த பின்பு நான் நுழைந்தேன். உள்ளே வட்ட வடிவமான மண் சுவர்களில் நிறைய ஓவிய சட்டங்கள் தொங்கின. எல்லா ஓவியங்களும் முதற்கணத்தில் ஒரே ஓவியத்தின் நகல்களாக எனக்கு பட்டன. கொஞ்சம் கவனித்த பின்னர்தான் அவை வெவ்வேறு ஓவியங்கள் என்று பட்டன. அனைத்துமே பெண் முகங்கள். வெவ்வேறு பெண்கள். முகங்களின் கோணங்களும் வண்ணக் கலவைகளும் கூட வேறு வேறு. ஆனாலும் அவையெல்லாம் ஒரே ஓவியம் என்று ஏன் தோன்றுகின்றன என்று எனக்கு புரியவில்லை. ஓவியங்களை பார்த்து கொண்டு மெல்ல சுற்றி வந்தேன். அறை நடுவே பெரியதோர் ஸ்பிரிட் விளக்கின் சுடர் மெல்ல படபடத்து கொண்டிருக்க, அந்த ஒளியில் ஓவியத் திரைகள் அந்தி மேகங்கள் போல செம்பிழம்பாக இருந்தன. அந்தி மேகங்களை சொல்ல நல்ல ஒரு சொல் உண்டே, நினைவுக்கு வரவில்லை. எல்லா ஓவியங்களும் சிவப்பின் பேதங்களால் ஆனவையாக இருந்தன. அழுத்தமான தூரிகை தடங்களுடன் கூடிய இம்ப்ரெஷனிஸ்ட் பாணி ஓவியங்கள். ஜுவாலாமுகி நினைவில் வராமலேயே சட்டென்று நாவில் வந்துவிட்டது. ஜுவாலைக்கு முகம் காட்டியவள், ஜுவாலையாலே முகமாக ஆனவள். எல்லா பெண்களும் எரியும் தீயின் முன் நிற்பது போல. ஆம், அதுவும் தெரிந்துவிட்டது. அத்தனை பெண்களும் தீயை அல்லது அந்தியொளியை முகத்தில் ஏந்தும் கோணத்தில் இருந்தார்கள். கன்ன வளைவுகளில் ஒளி பளபளத்தது. அத்தனை பெண்களும் எரிந்து கொண்டிருந்தார்கள். ஆம், அத்தனை முகங்களின் உக்கிரமான கோபமோ குரோதமோ வெறியோ ஏதோ இருந்தது. என்ன, ஓவியங்கள் பிடித்திருக்கின்றனவா என்றார் மூக்கர்ஜி. நான் மெல்ல புன்னகைத்து, எனக்கு ஓவியம் பற்றி எதுவுமே தெரியாது என்றேன். அது ரொம்ப நல்லது. உனக்கு என்ன தோன்றுகிறது? நான் பயமாக இருக்கிறது என்றேன். ஏன் என்றார். ஏதோ துர்தேவதைகள் போல் இருக்கிறார்கள் இந்த பெண்கள். அவர் ஓஹாவ் என்ற பின் கமலாவிடம், பார்த்தாயா கமலா என்றார். நான் ஏன் என்றேன். கமலா, இந்த சீரியலோட புதுத்தலைப்பே யக்ஷிகள் தான் என்றார். நான் முகம் மலர்ந்து, அப்படியா என்றேன். மூக்கர்ஜி, யக்ஷிகளின் நிலம் இந்த கேரளம். நான் அதற்காகவே இங்கே வந்தேன், யக்ஷிகளை சந்திக்கத்தான். இரவில் வாழ ஆரம்பித்தேன். 18 வருடங்களாக இந்த யக்ஷி பூமியில் யக்ஷிகளை தேடி அலைகிறேன் என்றார். நான் மீண்டும் ஓவியங்களை பார்த்தேன். அவர்கள் எல்லாருமே சாதாரண குடும்ப பெண்கள் போலத்தான் தோன்றினார்கள். நீ நினைப்பது சரிதான் என்றார் மூக்கர்ஜி. அவர்கள் எல்லாருமே சாதாரண பெண்கள் தான். யக்ஷி என்பது ஒரு ஆளுமை அல்ல, ஒரு தருணம் தான். எல்லா பெண்ணும் ஏதோ ஒரு தருணத்தில் யக்ஷியாக ஆகி திரும்பி வருகிறாள். இது அதீன் எப்பவுமே சொல்கிற ஒரு சூத்திரம். எல்லா பெண்களும் இவருக்கு எதிரே வர்றப்போ பக்கத்தில் வந்ததும் ஒரு யக்ஷி புன்னகையை காட்டிடுறாங்க. 2 கோரைப்பல்லும் ரத்தனாக்குமா என்றார் மேனன். ஷட் அப் யூ ஓல்ட் பாஸ்டர்ட் என்று முகர்ஜி நட்பாக சிரித்தபடி, நான் ஏன் யக்ஷியை வரைகிறீர்கள் என்று கேட்டேன். முகர்ஜி சிந்தித்து, இந்த கேள்விக்கு நான் ஒவ்வொரு முறையும் ஒரு பதிலை சொல்வது வழக்கம். இந்த முறை உனக்காக யோசிக்கிறேன் என்றார். பிறகு, பகல் ஒரு பெண் என்றால் இரவு ஒரு யக்ஷி, அதனால்தான் என்றார். நான் புரியவில்லை என்றேன்.
இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது, நான் வரைந்து காட்டுகிறேன் என்றார். மேனன், இதே மாதிரி இன்னொரு மாடர்ன் ஆட்டை வரைவார், அதற்கு உரையாக இன்னொன்றை வர வேண்டியிருக்கும் என்றார். வெளியே நிதானமாக மணி அடிக்க ஆரம்பித்தது. அதற்குள் ஆரம்பித்து விட்டார்களா என்றார் முகர்ஜி. நான் நேரத்தை பார்த்தேன். மணி 11:30. அந்த அறைக்குள் மேஜை நாற்காலி கட்டில் எதுவும் இல்லை. ஒரு உரக்கப்பை மட்டும் இருந்தது. ஒரு பெரிய சூட்கேஸ். முகர்ஜியின் சொந்தமாக ஏதோ உடைமைகள் இல்லை, ஏதும் உடைமைகள் இல்லை என்று எண்ணிக்கொண்டேன். கமான், லெட்ஸ் மூவ் என்று முகர்ஜி என் தோளில் கையை வைத்தார். கனமான பெரிய கை, பெரிய மூக்கும் பெரிய கண்களும் பெரிய உதடுகளுமாக ஒரு சராசரி மனிதனை கொஞ்சம் ப்ளோ அப் செய்தது போல இருந்தார். நீங்கள் சாந்தி நிகேதனில் படிச்சிங்களா என்றேன். எப்படி தெரியும் என்று ஆச்சரியத்துடன் கேட்டு, கமலா என்றார். மேனன், முட்டாள், ஒரு ஓவியம் வரையும் வங்காளியிடம் அப்படி கேட்காவிட்டால் தான் ஆச்சரியம் என்றார். ஏன், வங்காளத்தில் எத்தனை ஓவிய போட்டிகள் இருக்கின்றன என்றார் முகர்ஜி. இருக்கலாம், இங்கே தெரிந்தது சாந்தி நிகேதன் மட்டும்தானே. குடிசைகளுக்கு நடுவே இருந்த அந்த உயரமான கட்டிடத்தையும், குடிசை என்று தான் சொல்ல வேண்டும், கூம்பாக சரிந்த கூரை பரப்பை அதிகரிப்பதற்காக அதை ஒன்று மேல் ஒன்றாக 2 அடுக்காக கட்டியிருந்தார்கள். நாங்கள் சென்றபோது ஒருவராக பலர் அங்கே வந்து சேர்ந்து கொண்டிருந்தார்கள். 2 வெள்ளை பெண்மணிகள் குட்டை பாவாடையும் டிஷர்ட்டும் அணிந்தவர்களாக குறிந்து வந்தார்கள். ஒரு வெள்ளைய இளைஞனும் அவன் தோழியும் இருவருமே டிஷர்ட்டும் ஷார்ட்ஸும் அணிந்திருந்தார்கள். இருவருமே அண்ணன் தங்கைகள் போல ஒரே வகையான மெல்லிய உடல்வாகும், ஏந்திய மூக்கும் கீரல் போன்ற உதடுகளும் கொண்டிருந்தார்கள். 4-5 நடுவயது சாமியார்கள் காவியுடையும் அடர்ந்த தாடியுமாக வந்திருந்தார்கள். இரு நரைத்தாடி சாமியார்கள் அவர்களுக்கு பின்னால் அனைவருக்குமே முற்றிலும் மௌனமாக கனவில் நடப்பவர்கள் போல வந்து அக்கட்டிட வாசலில் வைக்கப்பட்டிருந்த பெரிய வெண்கல பாத்திரத்தில் இருந்து நீரை அள்ளி கால்களை கழுவிய பின் உள்ளே சென்று அமர்ந்து கொண்டார்கள். கால் கழுவி உள்ளே செல்லும் இடத்தில் அடர் சிவப்பு நிறத்தில் மெத்தை போல கால் துடைக்க திண்டு போடப்பட்டிருந்தது. உள்ளே துல்லியமான வட்ட வடிவ அறைக்கு நடுவே ஒரு தூக்கு விளக்கு தொங்கியது. கடற்காற்றில் அணையாமல் இருக்க கண்ணாடி குழல் போடப்பட்ட பாரம்பரியமான வெண்கல விளக்கு அது. உள்ளே செஞ்சுடர் ஒற்றை தாமரை இதழ் போல அசையாமல் நின்றது. அந்த விளக்கின் சங்கிலி செங்குத்தாக ஒரு கோடு போல அந்தரத்தில் எழுந்து மிக உயரத்தில் அந்த கூடத்தின் வட்டக்கூரையின் நட்ட நடு புள்ளியில் சென்று இணைந்தது. அறையின் வடக்கு பக்கம் சுவரோரமாக தரையில் மிகப்பெரிய வண்ண கம்பளம் ஒன்று கிடந்தது. நான் அமர்ந்த பின்னர்தான் அது கம்பளம் அல்ல, பொடிகளால் வரையப்பட்ட ஒரு ஓவிய கோலம் என்று புரிந்து கொண்டேன். கரியாலும் செவ்வண்ணங்களாலும் வெண்ணிறமான மாவாலும் வரையப்பட்ட அந்த ஓவியம் மனித தாவர மிருக வடிவங்கள் எதுவும் இல்லாததாக இருந்தது. பல வகையான ஜியோமிதி வடிவங்கள் மட்டுமே. முக்கோணங்கள், அறு கோணங்கள், சதுரங்கள், வெளியே சதுர வடிவு விளிம்புகளுடன் ஆரம்பித்து கணித வடிவங்களாலான சுழல்களாக மையம் நோக்கி சென்று ஒளிவிடும் வெண்புள்ளியில் முடிந்தது. பல வகையான கோடுகள் ஒன்றை வெட்டுவதன் மூலம் அந்த வடிவங்கள் உருவாகின்றன என்று பட்டது. கோடுகளை பார்த்தபோது வடிவங்கள் மறைந்தன, கோடுகள் ஓடிக்கொண்டிருப்பது போல பிரமை எழுந்தது. அந்த ஓவிய கோலத்திற்கு அப்பால் ஒரு பெரிய வெண்கல தாம்பாளம் வைக்கப்பட்டிருந்தது. அதில் நன்றாக துலக்கப்பட்ட ஒரு வெண்கல கலசம், அதை சுற்றி உதிரச் சிவப்பான மலரிதழ்கள் குவிக்கப்பட்டிருந்தன. வேறு பூசை பொருட்கள் ஏதும் இல்லை. அதன் அருகே ஒரு மலரிதழ் வடிவிலான மரப்பலகை. அறைக்குள் நுழைந்தவர்கள் ஒவ்வொருவராக சுவரோரமாக இருந்த பிரம்பு நிலைகளில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்த அலங்கார கோரைப்பாய்களை எடுத்து பிரித்து போட்டு அமர்ந்து கொண்டார்கள். நான் அந்த கோலத்தின் வடிவ சிக்கலையே கண்களால் பின்தொடர முயன்றபடி இருந்தேன். என் பார்வையை அது மீண்டும் மீண்டும் ஏமாற்றியபடி இருந்தது. கூடத்திற்குள் கனமான மௌனம் நிலவியது. எவரும் இருமவோ அசையவோ கூட இல்லை. அங்கே எவருமே இல்லாமல் இருப்பது போல் இருந்தது. நான் கடிகாரத்தை பார்த்தேன். 12:10. எனக்கு பசிப்பது போல் இருந்தது. லிஸ் வந்து என்னை புன்னகை இல்லாமல் சந்தித்துவிட்டு சென்று அமர்ந்து கொண்டாள். அங்கே என்ன நடக்கப் போகிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு பூஜையா? ஆனால் பூஜைக்கான விரிவான ஏற்பாடுகள் எதையும் என் கண்ணுக்கு தென்படவில்லை. காத்திருக்கும் தோறும் காலம் மிக மெல்ல அணுக்கணங்களாக நகர ஆரம்பித்தது. வெளியே மணி யோசை கேட்டது. சங்கு ஊதும் ஒலி. கிழக்கு பக்கத்து வாசல் வழியாக நிழல்கள் முதலில் வந்தன. நிழலை தொடர்ந்து வருபவர் போல
மொட்டை போட்டு இரத்தச் சிவப்பான வேட்டியும் ஜிப்பாவும் அணிந்திருந்த நடுவயதான மனிதர் கையில் சிறிய தட்டுமணியுடன் வந்தார். சீராக அதை அடித்தபடியே வந்து வடக்கு எல்லையில் இருந்த பீடம் நோக்கி சென்றார். அவருக்கு பின்னால் பிரசண்டானந்தா கையில் 7 திரி சுடர் கொண்ட பித்தளை விளக்குடன் குருதி சிவப்பான ஜிப்பா வேட்டி அணிந்து நடந்து அவருக்கு பின்னால் அதே போன்ற ஆடை அணிந்த இன்னொரு மொட்டை மனிதர் வந்தார். பிரசண்டானந்தாவின் முகம் அந்த விளக்கொளியில் தாடி தழல் போல சுடர உக்கிரமாக தெரிந்தது. பிரசண்டானந்தா நேராக சென்று அந்த மரப்பலகையில் அமர்ந்து விளக்கை தாம்பாளத்தின் முன்னால் வைத்தார். சங்கு வைத்திருந்தவர் கடைசியாக ஓங்காரமாக ஊதி நிறுத்தியபின் சங்கை தாம்பாளத்தின் அருகில் வைத்துவிட்டு மைய விளக்கருகே வந்து அதன் கண்ணாடியை தூக்கி திரியை இழுத்து அணைத்தார். கூடம் இருண்டு அந்த 7 சுடர்களின் அசையும் ஒளி மட்டும் கண்ணுக்குள் பெய்தது. மணி அடித்தவர் மணியை அடித்துக்கொண்டே இருந்தார். அதன் வேகம் அதிகரித்தது. பிரசண்டானந்தா பத்மாசனத்தில் கண் மூடி அமர்ந்ததும் மணியோசையை நிறுத்தி மணியை கீழே வைத்துவிட்டு அவரும் விலகி நின்று கொண்டார். மணியோசை நின்றாலும் அதன் ரீங்காரம் பிரக்ஞையில் நீடித்தது. அந்த ரீங்காரமே மௌனமாக நீண்டது. ஆழ்ந்த மௌனத்தில் நான் கடலோசையை கேட்க ஆரம்பித்தேன். கடல் நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருப்பது போல் இருந்தது. கூடத்திற்கு வெளியே படிகளில் அலைகளின் விளிம்பு பரவி செல்லும் ஒலி கேட்பது போல பிரசண்டானந்த கண்களை திறந்து 7 சுடர்களின் ஒளியை தன் வளைவுகளில் பிரதிபலித்துக் கொண்டிருந்த கலசத்தையே உற்று நோக்கினார். பின்பு கணீர் என்ற குரலில் பாட ஆரம்பித்தார். நான் கடிகாரத்தை பார்த்தேன். மிகச் சரியாக 12 மணி. பிரசண்டானந்தாவின் குரல் பெரும்பாலான மலையாள பாடகர்களைப் போல ஜேசுதாஸின் உச்சரிப்புடன் அவரது குரலை நினைவூட்டுவதாக இருந்தது. சம்ஸ்கிருத சொற்களுக்கு அவற்றுக்கே உரிய அழுத்தங்களை அளித்து பாடுவதில் ஏசுதாஸ் நிபுணர் என்று நினைப்பதுண்டு. மாது ஏதோ ஸ்லோகம் வேத பாடலா? ஆனால் வேதங்களை பாடும் வழக்கமான உச்சரிப்பு இல்லை. ஓங்கி எழுந்து அலை அலையாக அடங்கும் உச்சரிப்பு சங்கராபரணம் என்று தோன்றியது. விதவிதமான மனபிம்பங்களை அளித்தபடி அந்த பாடல் ஒழுகிச் சென்றது. நான் என் இளமை பருவத்து சுற்றுலா பயணம் ஒன்றை நினைவு கூர்ந்தேன். ஆந்திராவில் பெண்ணையாற்றின் உற்பத்தி இடத்துக்கு போயிருந்தோம். சம்ஸ்கிருத பாடல் முடிந்ததும் கைகூப்பியபடி சற்று நேரம் அமர்ந்திருந்தார் பிரசண்டானந்தா. பின்பு மலர்களை அள்ளி அந்த கலசத்தின் மீது போட்டபடி மந்திரங்களை சொல்ல ஆரம்பித்தார். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் பட், ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹ என்று போன்ற ஒலிகளால் ஆனவையாக அவை இருந்தது. மந்திரங்கள் முடிந்ததும் கைகூப்பி சில நிமிடங்கள் இருந்தபின் யா தேவி சர்வபூதேஷ் தேவி ரூபேணா சமிஷ்டிதா நமஸ்தே 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 நமோ நம என்று ஆரம்பித்த நாமாவளியுடன் மந்திரங்கள் முடித்தன. அப்படியே கண்மூடி அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்தார். மொத்த கூடமும் அவருக்காக காத்திருந்தது. மென்மையான குரலில் ஆங்கிலத்தில், தேடுபவர்களே, இதோ மீண்டும் ஒரு இனிய இரவு மலர்ந்திருக்கிறது என்று ஆரம்பித்தார். கண்ணங்கரிய கூந்தலில் விண்மீன்களை சூடி, கண்ணங்கரிய உடலில் கண்ணங்கரிய பட்டாடை அணிந்து ராத்திரி தேவி நம்மிடம் வந்திருக்கிறாள். பகலில் வெந்து கிடந்த நிலம் அவள் பாதம் பட்டு குளிர்கிறது. வேதனை நிறைந்த நெஞ்சங்கள் இனிய கனவுகளால் இளைப்பாறுகின்றன. நோய்கள் சற்றே விலகி நிற்கின்றன. சஞ்சலங்கள் அணைந்து அமைகின்றன. தூய பேரருளுடன் அவள் வந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறாள். நண்பர்களே, நான் சொல்லும் வரியொன்றுண்டு. இரவு ஒரு யானை. யானை எத்தனை அற்புதமான மிருகம்! மிருகங்களில் அதற்கு இணையாக ஏதுமில்லை. கண்ணங்கரிய பேருடல், அதன் எல்லா அசைவுகளும் அழகே. அது ஒரு மாபெரும் குழந்தை. ஆனால் அந்த மகத்துவத்திற்குள் மதம் ஒளிந்திருக்கிறது. நண்பர்களே, மிருகங்களிலேயே யானையை பழக்குவதுதான் மிக மிக எளிதானது. ஆனால் ஒருபோதும் முழுமையாக பழக்கிவிட முடியாத மிருகமும் யானைதான். யானை மேலிருக்கும் மனிதன் உணரும் அகங்காரம் ஒன்றுண்டு. அவன் தன்னை ஒரு மகாராஜாவாக, சிம்மாசனம் மேல் அமர்ந்தவனாக உணர்கிறான். அவன் அறிவதில்லை அவன் மகத்தான அறிய முடியாமை ஒன்றின் மீது அமர்ந்திருக்கிறான் என்று. நம் முன்னோர் அதை உணர்ந்திருந்தார்கள். யானை மறப்பதே இல்லை என்று சாஸ்திரம் சொல்கிறது. யானை மன்னிப்பதே இல்லை என்கிறது. யானை பகை என்று அதை குறிப்பிட்டிருக்கிறது. இரவு ஒரு யானை. சாமரக்காதுகள் அசைய, கொம்புகள் ஊசலாட, பொதிகள் போல் காலெடுத்து வைத்து மெல்ல நடந்து வரும் யானை. கஜராஜ விராஜிதம் என்று காளிதாசன் சொன்னான். பேரழகியின் நடை யானையின் நடை போன்றது. ராத்திரி தேவியின் நடை அல்லவா அது? யானை இதோ நம் வாசலில் வந்து நிற்கிறது. கண்ணங்கருமையாக, பேரழகாக. வாருங்கள், அதன் வெண் தந்தங்களை பற்றி கொள்வோம். அதனிடம்
காலடி யானை என்று சொல்வோம். ஏறி அமர்ந்தால் இந்த உலகையே வென்றவர்களாவோம். ஆனாலும் அது யானை, அறியப்பட முடியாதது. ஏனென்றால் அது காடு. ஊருக்குள் இறங்கி வந்த காடல்லவா யானை. புதர்களில் இருளும், மலைப்பாறைகளின் கம்பீரமும், காட்டருவிகளின் ஓசையும், மலைச்சுனைகளின் குளிரும் கலந்தது யானை. மெல்ல மெல்ல நான் அச்சொற்களில் இருந்து என் அந்தரங்க உலகை நோக்கி சென்று விட்டேன். இரவுகளின் நினைவுகள். ஓர் இரவில் நான் புரண்டெழுத்த போது அருகே அம்மா இல்லை. இருளில் எழுந்து அமர்ந்தேன். சுவர்களும் கூரையும் எல்லாம் மிக அருகே வந்திருந்தன. மிக அப்பால் மெல்லிய இருகுரல்கள் உரையாடி கொண்டிருந்தன. அந்த ஒலிக்கு தாளம் போல கடிகாரம் டிக் டிக் அடித்து கொண்டிருந்தது. நான் நூற்றுக்கணக்கான கண்களால் பார்க்கப்பட்டேன். கண்களை மூடிக்கொண்டு படுத்தபோது என் எண்ணங்களுக்கு தாளமாகியது கடிகாரம். நான் எண்ணங்களில் இருந்து மீண்டபோது பிரசண்டானந்தா அவரது உரையின் கடைசி பகுதிக்கு வந்திருந்தார். ஒரு கவித்துவமான படிமத்தில் ஏறிக்கொண்டு அடுத்ததற்காக கை நீட்டுவது அவரது வழி என்று தோன்றியது. அந்த படிமங்கள் வழியாக அவர் உத்தேசிப்பதைத்தான் சொல்கிறாரா, அல்லது அந்த படிமங்கள் அவரை யானை போல சுமந்து கொண்டு செல்கின்றனவா? கண்களை மூடி ஓம் ஸ்ரீம் ஹம், ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஹம் என்று முழங்கி கைகூப்பியவன் பிரசண்டானந்தா சட்டென்று எழுந்து திரும்பி வந்த வழியாக சென்றார். மொட்டை தலையால் கண்ணாடி குடுவைக்குள் கைவிட்டு விளக்கை ஏற்றிய போது சுடர் மெல்ல முளைத்தெழுந்தது. கூடவே சுவர்கள் வளைந்து கூரை எழுந்து அந்த அறையும் உருவாகி வந்தது. இரு மொட்டைத்தலை சாமியார்களும் கூடத்தின் 4 பெரிய ஜன்னல் கதவுகளையும் திறந்தார்கள். கடற்காற்று உள்ளே பீரிட ஆரம்பித்தது. 7 திரி விளக்கின் சுடர்கள் படபடத்து ஒவ்வொன்றாக அணைந்தன. நீரில் விழுந்த சாயம் கலைந்து பிரிவது போல புகை பிரிந்து எழுந்து காற்றில் கரைந்தது. ஜன்னல் கதவுகளை குறிப்பிட்ட விதத்தில் சரித்து திறந்து வைத்தபோது காற்று இன்னும் சீராக வேகமாக கூடத்துக்குள் சுழன்றடித்தது. சில கணங்கள் கழித்துதான் நான் அதை கவனித்தேன். அந்த விசித்திரமான ஓவியக் கோலம் கலைந்து வண்ணத் தூள்கள் ஒன்றுடன் ஒன்று கலக்க ஆரம்பித்தன. ஓவியத்தின் கணித வடிவங்கள் மங்கி மெல்ல கரைந்து கலவையான வண்ணத்தூள் சுவரோரமாக குவிந்தது. கண்ணெதிரே அந்த ஓவியம் இல்லாமலானது ஒரு கனவு போல் இருந்தது. தொடரும்.